Hello and welcome to Parents Guide. நம்ம subscriber சதீஷ் EW Vowel Team பத்தி கேட்டிருக்காங்க. அதனால long U soundsனா என்னென்ன ஸ்பெல்லிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா long U soundல வாசிக்கணும் இதெல்லாம் பார்க்கலாம். Long vowel sounds என்னென்னன்னா A, E, I, O, U. இதுல Uக்கு மட்டும் ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு. First sound U, அடுத்த சவுண்ட் U. லாங் வவல் U சவுண்ட்ஸோட ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ்லாம் என்னென்ன அதை எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்பெல்லிங்ஸ்ல வர வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே U, U இந்த ரெண்டு சவுண்ட்ஸுமே இருக்குது. இந்த பக்கத்துல இருக்கிற வவல் டீம்ஸ் வர வேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே பெரும்பாலும் U சவுண்ட் தான் வரும். இந்த A, E, I, O, U இந்த வால்ஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிறது இந்த U வால் சவுண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த லாங் வவல் யூக்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வர்ற ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ்லயுமே ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கும். இப்ப இந்த யூஇக்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கும், EW ரெண்டு சவுண்ட்ல வரும், ஓபன் சிலபிளா U வரும்போதும் ரெண்டு சவுண்ட்ஸ்ல வரும். இந்த மாதிரி வர்றதுனால இந்த வார்த்தையை நம்ம U சவுண்ட்ல வாசிக்கணுமா இல்ல U சவுண்ட்ல வாசிக்கணுமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி வேற வேற ஸ்பெல்லிங்ஸ்க்கும் ஒரே சவுண்ட் வர்றதுனால இதுல ஹோமோபோன்ஸ் உள்ள வேர்ட்ஸும் இருக்குது. அத பின்னாடி பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு லாங் யூ சவுண்ட்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேர்ட்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எல்கேஜிலே படிச்சிருப்பாங்க. த கேட் மியூஸ், த கவ் மூவ்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. இப்ப இந்த வேர்ட் மியூ, இதுல யூ மியூ இந்த எம் விட்டுட்டு இதை மட்டும் வாசிக்க சொல்லலாம் யூ. இந்த யூ சவுண்ட் தான் வந்து லாங் யூவோட சவுண்ட்ல ஒண்ணு யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்து இது லாங் வவல் யூவோட சவுண்ட் தான், இது இன்னொரு சவுண்ட்னு சொல்லி கொடுக்கணும். ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் டயக்ராஃப் சொல்லி கொடுக்கலாம். ஸ்பிளிட் டயக்ராஃப்னா ஒரு டயக்ராஃப கான்சனன்ட் ஸ்பிளிட் பண்ணுச்சுன்னா அது ஸ்பிளிட் டயக்ராஃப். அப்படி வரும்போது இந்த பக்கத்துல இருக்கிற வவல் வந்து லாங் சவுண்ட்ல வரும். Fuse, U, fuse, U, rule. இதுல fuse இந்த வேர்ட்ல U சவுண்ட் வருது. இந்த வேர்ட் rule இதுல U சவுண்ட் வருது. இந்த ரெண்டு வேர்ட்ஸ்லயுமே பார்த்தோம்னா E வந்து சைலண்டா இருக்கும், அதுக்குன்னு தனி சவுண்ட் எதுவும் இல்லை. இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப நம்ம காமனா மேஜிக் E, சைலண்ட் E, பாசி E இப்படியும் சொல்லுவோம். இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா இத பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச ஷார்ட் வவல் U வேர்ட்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். கட், கியூட். இந்த U கான்சனன்ட் E இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட்ல வாசிக்க கூடாது, லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கணும் அப்படிங்கறத இப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். கட், கியூட். கப், கியூப். டப், டியூப். அஸ், யூஸ். ஹக், ஹியூஜ். இதுக்கப்புறம் ஏதாவது ரெண்டு வேர்ட்ஸ் எடுத்து ஒரே ஸ்பெல்லிங் பேட்டர்னுக்கே டிஃபரண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத சொல்லி தரலாம். இத கியூப் அப்படின்னு வாசிப்போம், இத ப்ரூன் அப்படின்னு வாசிப்போம். இதுல யூ சவுண்ட், இதுல ஊ சவுண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மியூல், மியூட், கன்ஃபியூஸ், ரெஃப்யூஸ், ஃபியூம் இது எல்லாமே யூ சவுண்ட்ல வருது. அப்புறம் ஜூன், ரூட், க்ரூட், ஃப்ளூட், ட்ரூன் இதுல எல்லாத்துலயுமே ஊ சவுண்ட் வருது. இப்படி வவல் கான்சனன்ட் E வரும்போதெல்லாம் நம்ம லாங் வவல் சவுண்ட்ல வாசிக்கணும். இதோட எக்ஸெப்ஷன்ஸ் இப்ப இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான் இருக்குது, ஆனா ரெண்டு வேர்ட்ஸையுமே நம்ம டிஃபரெண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இந்த வேர்டை நம்ம பார்த்த உடனே காமனா நம்ம வாசிக்கிறது மினிட், மினிட் நிமிடம், நிமிஷத்தை தான் நம்ம மினிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல E சவுண்ட்ல வரும், U சவுண்ட்லயோ ஊ சவுண்ட்ல வராம ஷார்ட் I சவுண்ட் வந்து E அந்த E சவுண்ட்ல வாசிக்கிறோம். அதே இது மைன்யூட்,
மைன்யூட் அப்படின்னு வாசிப்போம். மைன்யூட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுக்கு மைன்யூட் அப்படின்னு வாசிப்போம். அப்ப இத வந்து இந்த யூ வந்து லாங் யூ சவுண்ட், யூ அந்த சவுண்ட்ல வருது. அடுத்து இத நம்ம எப்படி வாசிப்போம்னா லெட்டஸ். இதுலயே நம்ம யூக்கு சவுண்ட் வந்து ஷார்ட் வால் ஐ சவுண்ட், இ சவுண்ட், லெட்டஸ் இ சவுண்ட்ல வாசிக்கிறோம். அடுத்து பார்க்க போற வாவல் டீம் யூஇ. இந்த வாவல் டீமுக்கும் ஏதாவது 2 வேர்ட்ஸ் எடுத்துட்டு ஒரே ஸ்பெல்லிங்க்கு 2 சவுண்ட்ஸ் வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லி தரலாம். கியூ, ஸ்னூக்கர் விளையாடுற ஸ்டிக்க வந்து கியூன்னு சொல்லுவோம். அப்புறம் ஹிண்ட், ஏதாவது ஹிண்ட் பண்றதையும் கூட, அதாவது சமிங்க காட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதை கூட ஹிண்ட் பண்றத கியூ அப்படின்னு சொல்லுவோம். அதோட ப்ரொனன்சியேஷன் கியூ. அடுத்து ப்ளூ. இந்த யூஇ வால்டிங் வந்து பெரும்பாலும் வார்த்தையோட கடைசியில தான் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கியூ, டியூ, ரெஸ்கியூ, ஆர்கியூ, வென்யூ. இதுல எல்லாத்துலயுமே யூ சவுண்ட் வருது. ப்ளூ, க்ளூ, க்ளூ, ட்ரூ, ஸ்டாச்சு, இது எல்லாத்துலயுமே ஊ சவுண்ட் வருது. இதுல உள்ள எக்ஸெப்ஷன்ஸ் லீக், டங், ரெண்டுலயுமே யூஇ வந்து சைலண்டா வரும். அடுத்து இடபிள்யூ வால்டிங் பத்தி பார்க்கலாம். ஒரே மாதிரி வால்டிங் உள்ள வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம், ஆனா டிஃபரண்ட் சவுண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஃபியூ, ஸ்க்ரூ. இந்த இடபிள்யூ வால்டிங்கும் யூஇ வால்டிங் மாதிரியே வார்த்தையோட கடைசியில தான் பெரும்பாலும் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் டியூ, ஃபியூ, மியூ, நியூ, நெஃப்யூ. அடுத்து ஊ சவுண்ட்ல இருக்க வேர்ட்ஸ் சூ, ப்ளூ, ஃப்ளூ, க்ரூ, ட்ரூ. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இது ப்ளோவோட பாஸ்ட் டென்ஸ் ப்ளூ, ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் ஃப்ளூ, க்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் க்ரூ, டிராவோட பாஸ்ட் டென்ஸ் ட்ரூ. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஊ சவுண்ட்ல இருக்கு. நியூஸ், இது யூ சவுண்ட்ல வருது இந்த வேர்ட். இதுல வால்டிங் வந்து வார்த்தையோட கடைசியில வரல. நியூஸ். இந்த வேர்ட் வந்து யூ, பென் செம்மறியாட இது மாதிரி சொல்லுவோம் நம்ம. ரேம்னா ஆண் செம்மறியாடு, பென் செம்மறியாட யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம்னா இந்த வால்டிங் வந்து வார்த்தையோட முதல்ல வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த வால்டிங் வந்து வார்த்தையோட நடுவுலயோ இல்லாட்டி முதல்லயோ வரும். பெரும்பாலும் அது வந்து வார்த்தையோட கடைசியில தான் வரும். அடுத்தது யூ. இந்த மாதிரி வார்த்தையில யூ வரும்போது எப்பெல்லாம் நம்ம லாங் வாவல் சவுண்ட்ல வாசிப்போம்னா ஒரு சிலபிளோட எண்ட்ல வரும்போது இந்த யூ வந்து லாங் வாவல் சவுண்ட்ல வாசிப்போம். இந்த வேர்ட்ல யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். அதே இது இந்த வேர்ட்ல ஸ்டூடெண்ட். இது மாதிரி சிலபிளோட கடைசியில வரும்போது லாங் வாவல் சவுண்ட் யூ சவுண்ட்ல வரலாம், இல்லாட்டி ஊ சவுண்ட்ல வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஹியூமன், மியூசிக், யூனிட், மெனு. இது எல்லாத்துலயுமே யூவோட சவுண்ட் யூ, அந்த பேரோட சவுண்ட்லயே வருது. அடுத்து ரூபி, ரூமர், ஸ்டூபிட், ஸ்டூடெண்ட். இது எல்லாத்துலயுமே ஊ சவுண்ட்ல வருது. அடுத்து பார்க்க போற வால்டிங் வந்து யூஐ. இந்த யூஐ வால்டிங் வந்து நிறைய சவுண்ட்ஸ்ல வரும். வெறும் யூ சவுண்ட்ல இல்லாட்டி ஊ சவுண்ட்ல தான் வரும்னு இல்ல, நிறைய சவுண்ட்ஸ்ல வரும். அதுலயும் லாங் ஊ சவுண்ட்ல தான் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. யூ சவுண்ட்ல வந்து ரொம்ப ஃபியூ வேர்ட்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் டியூஷன், பர்சியூட். இதுல நிறைய வேர்ட்ஸ் நம்ம இந்த ஸ்டார் ஏன் போட்டிருக்கோம்னா இந்த வேர்ட்ஸ் வந்து யூ சவுண்ட்லயும் இருக்கு, ஊ சவுண்ட்லயும் இருக்கு. இப்ப இந்த 2 வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இதுக்கு யூ சவுண்ட், அதே இது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இதுக்கு ஊ சவுண்ட், ஊ சவுண்ட்ல வாசிப்பாங்க. அப்புறம் டியூப், டியூப் இந்த வேர்ட் எடுத்துட்டோம்னா இதுக்கு யூ சவுண்ட்லயும் வாசிப்பாங்க, இந்த வேர்ட ஊ சவுண்ட்லயும் வாசிப்பாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல ப்ரொனன்சியேஷன்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஒரு சவுண்டும் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஒரு சவுண்டும் வாசிக்கிறதுனால இதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் ரூல்ஸ் கிடையாது. ஏன்னா இப்ப டீக்கு அடுத்து வர்ற யூ வந்து
யூ சவுண்ட்ல தான் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அடுத்து இன்னொரு ப்ரொனன்சியேஷன்ல அது ஊ சவுண்ட்ல தான் வருது. சோ அது மாதிரி இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. இதுக்கு 2 சவுண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷனும் அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனும் டிஃப்ரெண்டா இருக்குது. மற்றபடி இந்த யூஐ வால் டீமுக்கு பெரும்பாலும் வேர்ட்ஸ் வந்து லாங் ஊ சவுண்ட்ல தான் இருக்குது. ஃப்ரூட், ஜூஸ், ரெக்ரூட், சூட், க்ரூஸ். இப்ப ஹோமோபோன்ஸ் கொஞ்சம் பாத்திரலாம். ஃப்ளூ, இதுல பார்த்தோம்னா இதுல EW வந்திருக்கு, இதுல U வந்திருக்கு. ஃப்ளூ இந்த வேர்ட்ஸ்க்கு வேற வேற ஸ்பெல்லிங் இருக்கு, ஆனா ஒரே சவுண்ட்ல வாசிக்கிறோம். அதுதான் ஹோமோபோன் சொல்லுவோம். ப்ளூ, கியூ, டியூ. இந்த 2 வேர்ட்ஸ்க்குமே இன்னொரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு, டூ. நம்ம காமனா பிராக்டிஸ் பண்ற ப்ரொனன்சியேஷன் டியூ. நியூ, EW தான் வால் டீம், யூ. இப்ப சம்மரைஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே லாங் ஓல் யூவோட 2 சவுண்ட்ஸ்லயும் வரும். இந்த பக்கத்துல இருக்கிற வால் டீம்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஊ சவுண்ட்ல தான் வரும். இத பார்த்துட்டோம் நம்ம. ரூம், சூப், த்ரூ. இதுல எல்லாத்துலயுமே ஊ சவுண்ட் வருது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த வால் டீம் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். இந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த EAU ட்ரைகிராஃப்க்கு யூ அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கு. பியூட்டி, பியூட்டிஃபுல். இது எல்லாமே வந்து இந்த ட்ரைகிராஃபோட எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சொல்லி கொடுத்த பிறகு சென்டென்சஸ் கொடுத்து யூ சவுண்டையும் ஊ சவுண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வாசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். It is rude to argue about the rules. It is rude to argue about the rules. இதுல ஊ சவுண்ட், இதுல யூ சவுண்ட், இதுல ஊ சவுண்ட். இந்த வீடியோல லாங் ஓவல் யூ சவுண்ட்ஸ் டீடைல்டா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.